விருந்தினர்கள் இந்த அரங்கத்துக்கு வருகை தந்த பின்னர் இந்த நிகழ்வுகள் அனைத்தும் ஆரம்பமாகும். ஆரம்பமாகிக் கொண்டிருக்கின்றன. முதல் தொடர்ந்து மங்கள சுடனேற்றோடு இணைந்து கொள்ளுமாறு கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீ பவானந்த ராஜா அவர்கள், அடுத்த சுடரோடு இணைந்து கொள்ளுமாறு நகர அபிவிருத்தி வீடமைப்பு மற்றும் நிர்மாணத்துறை அமைச்சின் திட்டமிடல் பணிப்பாளர் பிரியங்கா தீபானி அவர்கள், அடுத்த சுடரேற்றரோடு இணைந்து கொள்ளுமாறு அன்போடு அழைத்திருக்கின்றோம். நகர அபிவிருத்தி வீடமைப்பு மற்றும் நிர்மாணத்துறை அமைச்சினுடைய திட்ட பணிப்பாளர் பிரியங்கா சேனாரத்ன அவர்கள், தொடர்ந்து மங்கள சுடரேற்றரோடு இணைந்து கொள்வதற்காக யாழ்ப்பாண மாவட்ட செயலகத்தினுடைய அரசாங்க அதிபர் உயர் திரு மருதலிங்கம் பிரதீபன் அவர்கள், யாழ்ப்பாண மாவட்ட செயலகத்தினுடைய மேலதிக அரசாங்க அதிபர் சிவகரன் அவர்கள், இங்கே கலந்து கொண்டிருக்கின்ற பிரதேச செயலர்கள் சார்பாக ஒருவர், தொடர்ந்து மங்கள சுடரேற்றரோடு இணைந்து கொள்வதற்காக கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் கமல்நாதன் இளங்குமரன் அவர்கள், பயனாளிகள் சார்பாக ஆண்கள் சார்பாக ஒருவரும் பெண்கள் சார்பாக ஒருவரும் மங்கள சுடரேற்றரோடு இணைந்து கொள்ளுமாறு என்னோடு வேண்டியிருக்கின்றோம். முதல் நிகழ்வதற்காக யாழ்ப்பாண மாவட்ட செயலகத்தினுடைய அரசாங்க அதிபர் உயர் திரு மருதலிங்கம் பிரதீபன் பிரதம விருந்தினராக வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற யாழ்ப்பாண மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் கௌரவ வைத்திய கலாநிதி பவானந்த ராஜா கொண்டு நகர அபிவிருத்தி அமைச்சினுடைய திட்டமிடல் பணிப்பாளர் திருமதி தீபானி பிரியங்கா மற்றும் பிரியங்க சேனார் பிரதேச செயலாளர்கள் மற்றும் இன்றைய இந்த நிகழ்விலே பயனாக செயற்பட்டுக் கொண்டிருக்கின்றது. அந்த வகையிலே எங்களுடைய இந்த மாவட்டத்தினுடைய மீள்குடியேற்ற நடவடிக்கைகளுக்காக அரசாங்கம் பல்வேறுபட்ட செயற்பாடுகளை தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. அந்த வகையிலே அத்தகைய செயற்பாடுகளை மேற்கொண்டதன் பயனாக எங்களுடைய மாவட்டத்திலே இடம்பெயர்ந்த மக்கள், பல்வேறுபட்ட சொல்லனா துயரங்களை அனுபவித்த மக்கள் தொடர்ச்சியாக மீள்குடியேற்ற செயற்பாடுகளினாலே தங்களுடைய வாழ்வாதாரங்களையும் தங்களுடைய வாழ்க்கை நிலையையும் மேம்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். அந்த வகையிலே எங்களுடைய மாவட்டத்தினை பொறுத்த வரையிலே இந்த வீட்டமைப்பு தேவைக்குரிய குடும்பங்களாக மாவட்டத்தினுடைய வீடமைப்பு சகல 15 பிரதேச செயலகங்களை உள்ளடக்கியதாக வீடமைப்பு தேவையுடைய குடும்பங்களாக 19,603 குடும்பங்கள் அடையாளம் காணப்பட்டிருக்கின்றன. தற்போதைய நிலவரத்திலே அத்தகைய கிட்டத்தட்ட 20,000 குடும்பங்கள் வீடுகளை எதிர்பார்த்து காத்திருக்கின்றதாக எங்களுடைய மாவட்டத்திலே புள்ளி விவரங்கள் காணப்படுகின்றது. அதே போல எங்களுடைய இந்த வீடமைப்பு திட்ட செயற்பாடுகளை நாங்கள் பார்க்கின்ற போது 2009ஆம் ஆண்டு முதல் 2025ஆம் ஆண்டு அல்லது 24ஆம் ஆண்டு வரையிலே 30,807 வீடமைப்பு திட்டங்கள் எங்களுடைய மாவட்டத்திலே வழங்கப்பட்டிருக்கின்றன. பல்வேறுபட்ட நிதி திட்டங்கள், பல்வேறுபட்ட அமைச்சர்களுடைய அந்த நிதி ஒதுக்கீட்டின் பயனாக இத்தகைய வீடமைப்பு திட்டங்கள் எங்களுடைய மாவட்டத்திலே வழங்கப்பட்டிருக்கின்றன. அந்த வகையிலே நான் அந்த உரிய காலங்களிலே அவர்கள் அந்த வீடுகளை பெற்றுக்கொண்டதன் மூலம் தங்களுடைய வாழ்வாதார செயற்பாடுகளையும் தங்களுடைய குடும்ப செயற்பாடுகளையும் மேம்படுத்திக் கொள்வதற்கு அது வாய்ப்பாக அமைந்திருக்கின்றது. அதே போல அந்த இன்றைய நிகழ்விலே மிக சிறப்பாக இந்த வருடத்திலே எங்களுக்கு இந்த 2025ஆம் ஆண்டுக்கான நிதி ஒதுக்கீட்டின் பயனாக
வீடமைப்பு மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சினுடைய செயற்பாட்டின் மூலம் 1259 மில்லியன் ரூபாய் எங்களுடைய மாவட்டத்திற்கு இந்த மீள்குடியேற்ற செயற்பாடுகளுக்காக அமைச்சினாலே விடுவிக்கப்பட்டிருக்கின்றது. 15 பிரதேச செயலாளர்களிலும் நாங்கள் இந்த திட்டத்தை சிறப்பான முறையிலே நடைமுறைப்படுத்தி இந்த வருட இறுதிக்குள்ளே நாங்கள் இத்தகைய இந்த 1259 மில்லியன் ரூபாவுக்குரிய வேலை திட்டங்களை முடிவுறுத்த வேண்டியவர்களாக இருக்கின்றோம். அந்த வகையிலே வீடமைப்பு திட்டத்திற்காக 891 மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றது. மின்சார வசதிக்காக 366 மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றது. ஆகவே இந்த செயற்பாட்டின் மூலம் அதே போல மீள்குடியமரி நலம்புரி நிலையங்களில் இருந்த மக்களுக்கான காணி வழங்குவதற்காக 9.4 மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றது. ஆகவே இந்த 1259 மில்லியன் ரூபாய் என்பது இந்த வருடத்திலே எங்களுக்கு கிடைத்திருக்கின்ற ஒரு பாரிய நிதி ஒதுக்கீடாக இந்த மீள்குடியேற்ற செயற்பாடுகளுக்கு அமைந்திருக்கின்றது. ஆகவே இந்த வீடமைப்பு திட்டத்தை பொறுத்தவரையிலே எங்களுக்கு இம்முறை அமைச்சரவை அங்கீகாரத்தின் மூலம் 1.5 மில்லியன் ரூபாய் நிதி ஒதுக்கீட்டிலே அந்த வீட்டு திட்டத்துக்குரிய பெறுமதி 0.5 மில்லியன் ரூபாவாலே அந்த பயனாளிகளுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. அதே போல 0.9 மில்லியன் ரூபாய் 9 லட்சம் ரூபாய் பெறுமதியான வீட்டு திட்டம் 6 லட்சம் பெற்றவர்கள் 9 லட்சம் ரூபாய் பெறுவதற்கும் 1 லட்சம் ரூபாய் பெற்றவர்கள் 1.5 லட்சம் ரூபாய் வீட்டு திட்டத்துக்கு பெறுவதற்குமான ஏற்பாட்டை எங்களுடைய கௌரவ அமைச்சருடைய சிபாரிசின் அடிப்படையிலே கேபினெட் அதாவது இந்த அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கி இருக்கின்றது. உண்மையிலே அது எங்களுக்கு பெரிய ஒரு வரப்பிரசாதம் என்றே சொல்ல வேண்டும். ஏனென்றால் தற்போதைய இந்த பொருட்களுடைய விலையேற்றம் காரணமாக நாங்கள் இந்த வீடுகளை கட்டுவது என்பது உண்மையிலே மிகவும் கடினமான ஒரு காரியமாக இருந்தது. அந்த வகையிலே அதற்கு ஏற்பாடு செய்த அனைவருக்கும் என்னுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் இந்த சந்தர்ப்பத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏனென்றால் எங்களுடைய மாவட்டம் தொடர்ச்சியாக இந்த மீள்குடியேற்ற செயற்பாடுகளிலே முன்னின்று செயற்படுகின்றது. அதே போல நான் கௌரவ அமைச்சரகத்திலே ஒரு தயவான கோரிக்கையை முன்வைக்கின்றேன். ஏனென்றால் எங்களுடைய மாவட்டத்தை பொறுத்தவரையிலே இந்த தீவு பகுதி நெடுந்தீவு, நயனாதீவு, அனலதீவு, எழுவதீவு பிரதேசங்களிலே நாங்கள் இந்த வீடமைப்பு திட்டங்களை மேற்கொள்ளுகின்ற போது அதற்குரிய போக்குவரத்து செலவு என்பது மிக அதிகமாக காணப்படுகின்றது. ஆகவே நாங்கள் நிற்கின்றோம் இந்த தொகைக்கு மேலதிகமாக அந்த பிரதேசத்துடைய மக்களுக்குரிய போக்குவரத்துக்குரிய மதிப்பீட்டை நாங்கள் ஏற்கனவே ஒரு குழுவை நியமித்து மதிப்பீட்டை தயாரித்துக் கொண்டிருக்கின்றோம். எவ்வளவு மேலதிகமான நிதி ஒதுக்கீடு மேற்கொள்ள வேண்டும் என்றது. ஆகவே அதற்குரிய ஏற்பாடுகளை மேற்கொள்ள தருகின்ற போது அந்த தீவு பகுதியிலே கடல் கடந்த தீவுகளிலே வசிக்கின்றவர்கள் தங்களுடைய வீடுகளை இலகுவாக அல்லது ஓரளவுக்காவது அதை கட்டிக்கொள்ளக்கூடிய நிலைமை ஏற்கனவே நான் நினைக்கின்ற அந்த விடயம் தொடர்பாக கௌரவ அமைச்சர் அவர்கள் எங்களுக்கு அமைச்சு மட்டத்திலே கவனம் எடுத்து செயற்படுத்த வேண்டும் என்ற தயவான வேண்டுகோளையும் விடுத்து இம்முறை எங்களுடைய மாவட்டத்திலே 556 வீடுகள் 1.5 மில்லியன் ரூபாய் வீட்டு திட்டத்தின் அடிப்படையிலும் 64 வீடுகள் 0.9 மில்லியன் ரூபாய் அடிப்படையிலும் எங்களுக்கு கிட்டத்தட்ட 620 வீடுகள் இந்த வருடம் எங்களுக்கு கிடைக்கப்பட்டிருக்கின்றது. உண்மையிலே ஒரு நல்ல விடயம். ஆகவே இதிலே பயனாளிகள் கலந்து கொண்டிருக்கின்றீர்கள். எங்களுக்கு தெரியும் நீங்கள் இந்த வீடுகளிலே நீங்கள் மீள்குடியேறி இடம்பெயர்ந்து மீள்குடியேறி பல்வேறுபட்ட சொல்லனா துயரங்களை அனுபவித்த உங்களுக்கு நீண்ட காலமாக நீங்கள் இந்த வீடுகளை பெற்றுக்கொள்வதற்காக காத்திருப்பு பட்டியலில் இருந்த நீங்கள் ஆகவே உங்களுடைய அந்த வீட்டு திட்டம் சரியான முறையிலே நீங்கள் உங்களுடைய குடும்பங்களுடைய வாழ்வுக்காக கிடைத்திருக்கின்ற அந்த வீட்டு திட்டத்தினை சரியான முறையிலே சரியான காலத்திலே முடிவுறுத்தி உங்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்திக் கொள்ளுமாறும் அதற்கு இறைவன் உங்களுக்கு துணை புரிய வேண்டும் என்று கூறி இன்றைய சந்தர்ப்பத்திலே உங்களுக்கு அதற்குரிய அந்த சான்றிதழ் வழங்குவதற்கான ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. எங்களுடைய செயற்பாட்டின் மூலம் உங்களுடைய வாழ்க்கை தரம் மேம்படுவதற்கு எல்லாம் வல்ல இறைவன் உங்களுக்கு துணை புரிய வேண்டும் என்று கூறி இன்றைய நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கின்ற அனைவரையும் அன்போடு வரவேற்று என்னுடைய இந்த வரவேற்புரையை நிறைவு செய்து கொள்கின்றேன். நன்றி. அடுத்து இடம்பெற காத்திருக்கின்ற நிகழ்வு இந்த நிகழ்வினுடைய தலைவர் கௌரவ அமைச்சர் சேகரன் அவர்களை அன்போடு தலைமுறை ஆற்றுமாறு அழைத்திருக்கின்றோம். மேடையில் அமர்ந்திருக்கின்ற எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களான இளங்குமரன் அவர்களே, அதே போன்று ஸ்ரீ பவானந்தராஜா அவர்களே, அதே போன்று அரசாங்க அதிபர் அவர்களே, அதே போன்று வீடமைப்பு அமைச்சின் கீழ் வருகை தந்திருக்கின்ற பணிப்பாளர்களே, அதே போன்று இங்கு அமர்ந்திருக்கின்ற ஏனைய சக அதிகாரிகளே, அதே போன்று இங்கு வருகை தந்த இன்றைக்கு எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும் உலக குடியிருப்பு தினம். அப்போ அந்த உலக குடியிருப்பு தினத்தை முன்னிட்டு வீடுகளை அல்லது குடியிருப்புகளை வழங்குவதற்கான நிகழ்வுக்கான ஏற்பாட்டு வேலைகளை இது இன்றைக்கு நாங்கள் ஆரம்பித்தோம்.
இந்த விடயத்தை நாங்கள் எடுத்து பார்க்கின்ற பொழுது உங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும், கடந்த காலங்களில் கடுமையான யுத்தத்தால் பாதிக்கப்பட்டிருக்கின்ற பிரதேசம். அப்ப கடந்த காலங்களுடைய புள்ளி விவரங்களை நாங்கள் தேடி பார்க்கின்ற பொழுது யாழ்ப்பாணத்தில் விசேடமாக வடமாகாணத்தில் எடுத்துக்கொண்டால் 140% கொட்டில்களில் தான் மக்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார். அது தற்பொழுது ஒரு சில முன்னேற்றங்கள் கண்டிருந்த போதிலும் கூட, ஆனால் இன்னமும் முழுமையடையாத ஒரு பிரச்சனையாகவே இருக்கின்றது. அப்போ எங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும், அப்படியாக இருந்தால் நிச்சயமாக ஒரு குடியிருப்பு என்பது, குடிமனை என்பது ஒரு மனிதனுக்கு அத்தியாவசியமான ஒன்று. அப்போ அந்த அத்தியாவசியமான தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டிய கடப்பாடு அரசாங்கங்களுக்கு உரியது. அந்த வகையில் மேலே எங்களுடைய அரசாங்கமானது நாங்கள் நிச்சயமாக இந்த எங்களுடைய கொள்கை பிரகடனத்திலும் கூட நாங்கள் மிக தெளிவாக சொல்லியிருக்கின்றோம், சுட்டி காட்டியிருக்கின்றோம். விசேடமாக குடிமனைகள், வீடுகள் இல்லாதவர்களுக்கு வீடுகளை பெற்றுக் கொடுப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். அப்போ அதற்காக கடந்த காலங்களில் அதாவது நிதி ஒதுக்கீடுகள் செய்யப்பட்டிருந்தது. அது மாத்திரமல்ல, ஒரு வீடுகளுக்கு ஒரு தொகை ஒதுக்கப்பட்டிருந்தது. 5 லட்சம் அல்லது 10 லட்சம் போன்ற தொகைகள் ஒதுக்கப்பட்டிருந்தது. பிறகு கடந்த 2 மாதத்துக்கு முன்பு கேபினட்டில், எங்களுடைய கேபினட்டில் ஒரு முடிவை எடுத்தோம். 6 லட்சமாக இருப்பது 9 லட்சமாகவும், 10 லட்சமாக இருப்பது 15 லட்சமாகவும் அதிகரித்து பெற்றுக் கொடுப்பது. அப்போ அந்த வகையில் தான் இன்றைக்கு விசேடமாக இன்றைக்கு எங்களுக்கு நாங்கள் திரும்பி பார்க்கின்ற போது 1259 மில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கின்றது. 300க்கு அதிகமான வீடுகளை பெற்றுக் கொடுப்பதற்கான வேலைகள் முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றது. வடமாகாணத்தில் எடுத்து பார்க்கின்ற பொழுது 1800க்கு அதிகமான வீடுகளை பெற்றுக் கொடுப்பதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கின்றது. அப்போ அந்த வகையில் எங்களுடைய அரசாங்கம் நிச்சயமாக இந்த குடிமனைகள் இல்லாத அல்லது வீட்டு பிரச்சனையால் வாடுகின்ற மக்களுடைய பிரச்சனையை கூடுதலான கரிசனை காட்டி கவனத்தில் எடுத்து அவைகளை நாங்கள் பெற்றுக் கொடுப்பதற்கான வேலைகளை இன்றைக்கு நாங்கள் செய்து கொள்வோம். அதன் பொழுது அரசாங்க அதிபர் குறிப்பிட்டது போன்று தீபக பிரதேசங்களுக்கு எங்களுக்கு நாங்கள் ஒதுக்கீடு செய்கின்ற பணம் போதுமானது அல்ல. என்று கேட்டால் அங்கு இருக்கின்ற போக்குவரத்து செலவுக்கான செலவு அதிகம். அப்போ அந்த அதிகம் காரணமாக அதற்கு நாங்கள் இன்னும் சரியான முடிவு எடுக்கவில்லை. நிச்சயமாக இது தொடர்பாக மேலதிகமான கவனத்திற்கு எங்களுடைய அமைச்சரவைக்கு கொண்டு வந்து அது தொடர்பாகவும் நாங்கள் ஆராய்ந்து அதற்கான ஒரு நல்ல முடிவினை எடுப்பதற்கு நாங்கள் தீர்மானித்திருக்கோம். அப்போ அந்த வகையில் விசேடமாக எங்களுடைய அரசாங்கம் நாங்கள் இவ்வாறான பல்வேறு வேலை திட்டங்களை முன்னெடுத்து வருகிறோம். அப்போ அந்த வகையில் விசேடமாக எங்களுடைய கிராமங்களில் இருக்கின்ற வீதிகளை எடுத்துக்கொண்டாலும் சரி, எங்களுடைய சிறிய சிறிய தொழில் முயற்சியாளர்களை ஊக்குவிக்கின்ற வேலைகளை எடுத்துக்கொண்டாலும் சரி, அதே போன்று பெரிய வீதிகளை அமைக்கின்ற வேலை எடுத்துக்கொண்டாலும் சரி, உலகளை அமைக்கின்ற வேலைகள் எடுத்துக்கொண்டாலும் கூட அனைத்து செயற்பாடுகளும் இன்றைக்கு மிக துரிதமாக முன்னெடுக்கப்பட்டு வருகிறது. அது மாத்திரமல்ல, பெரிய செயற்திட்டங்களாக கேகேசிகளாக போகின்ற ஒரு தொழிற்பேட்டை உருவாக போகின்றது. அது மாத்திரமல்ல, நாளைக்கு குடிக்கட்டுவான இறங்குத்துறைக்கான அடிக்கல் நாட்டு விழா இடம்பெற இருக்கின்றது. எங்களுடைய அமைச்சர் திமால் ரத்நாயக் அவர்களும் கலந்து கொள்கின்றார்கள். அதே போன்று கொழும்பு துறையில் இருக்கின்ற இறங்குத்துறைக்கான நடவடிக்கைகள் ஆரம்பமாக இருக்கின்றது. மயிலட்டி துறைமுகத்தினுடைய வேலைகள் ஆரம்பமாக இருக்கின்றது. பரந்தன் கமிகளை மீண்டும் ஆரம்பிப்பதற்கான நடவடிக்கைகள் ஆரம்பமாக இருக்கின்றது. அதே போன்று இங்கு இருக்கின்ற விவசாயிகளுடைய வேலைகளுக்கு ஊக்குவிப்பு வேலைகள் முன்னெடுப்பதற்கான நடவடிக்கைகள் ஆரம்பமாக இருக்கின்றது. அந்த வகையில் எங்களுடைய அரசாங்கம் பல்வேறு நலத்திட்டங்களை, சமூக நலத்திட்டங்களை முன்னெடுத்து வருகிறது. அவ்வாறு முன்னெடுக்கின்ற பொழுது நாங்கள் மக்களிடம் கேட்டுக்கொள்வதுதான் விஷயமாக. இப்பொழுது நாங்கள் ஆட்சி பீடத்துக்கு வந்து ஒரே ஒரு வருடம் தான் ஆகும். ஜனாதிபதி பதவியேற்று ஒரு வருடம் தான் ஆகியிருக்கும். அப்போ இந்த ஒரு வருடத்தில் நிச்சயமாக நாங்கள் எங்களால் இயன்ற பல்வேறு
வேலை திட்டங்களை முன்னெடுத்தோம். அப்ப அந்த வங்குரோத்து அடைந்த நிலையில் இருக்கின்ற நாட்டில் எந்த ஒரு அபிவிருத்தி திட்டங்களையோ மக்களுக்கான உதவி திட்டங்களையோ பெற்றுக் கொடுப்பதற்கு முடியாத, மக்கள் மீது அதிகமான சுமைகளை ஏற்றிய ஒரு காலமாகவே இருக்கும். அப்ப எங்களுக்கு இந்த முதலாவது வேலைதான் விஷயமாக நாட்டில் ஏனைய பிரச்சனைகளை தீர்ப்பதை விட நாட்டில் இருக்கின்ற பொருளாதாரத்தை ஒரு நிலையான ஸ்திரத்தன்மைக்கு கொண்டு வர வேண்டும். கடந்த ஒரு வருடத்துக்கு பிறகு நாங்கள் திரும்பி பார்க்கின்ற பொழுது நிச்சயமாக நாங்களும் நீங்களும் எல்லோருமே திருப்தி அடையக்கூடிய அளவுக்கு நாட்டுடைய பொருளாதாரம் ஸ்திரமான நிலை அடைந்தது. அப்ப அந்த ஸ்திரமான நிலை அடைகின்ற பொழுது உங்களுக்கு எல்லோருக்குமே தெரியும், ஒரு வருடத்துக்கு முன்னர் நாங்கள் ஆட்சி பீடத்துக்கு வருகின்ற போது இங்கிருந்த ஒரு சில அரசியல்வாதிகள் குறிப்பிட்டார்கள், அல்லது ஒரு சிலர் குறிப்பிட்டார்கள், இவர்களுக்கு அரசாங்கம் செய்த அனுபவம் கிடையாது, ராஜதந்திரம் கிடையாது, உலக நாடுகளுடைய உதவி கிடையாது, உலகத்தில் இருக்கின்ற நிதி நிறுவனங்களுடைய உதவிகளை இவர்களுக்கு பெற்றுக்கொள்ள முடியாது, அதனால் ஒரு வருடம் இல்லை 6 மாதம் கூட ஓட மாட்டார்கள் என்றுதான் இவர்கள் கூறிக்கொண்டிருந்தார்கள். ஆனால் இன்றைக்கு இருக்க எல்லோருக்குமே தெரியும், இன்னைக்கு உலக நாடுகள் எடுத்துக்கொண்டாலும் சரி, உலக வங்கியா சர்வதேச நாணய நிதியமா எல்லா நிறுவனங்களும் எல்லா நாடுகளும் இன்றைக்கு உலகத்தில் வேகமாக பொருளாதார ரீதியாக வளர்ச்சி அடைந்து வருகின்ற நாடு இலங்கை என்று குறிப்பிடப்படுகிறது. அப்ப அந்த வகையில் இன்றைக்கு நாங்கள் எங்களுடைய வருமானங்களை அதிகரித்துக் கொண்டிருக்கின்றோம். கடந்த வருடம் நாங்கள் வரும் சில திட்டத்தின் போது நாங்கள் எதிர்பார்க்கும் 1100 மில்லியன் ரூபாய் வரியின் மூலமாக வருமானத்தை ஈட்டிக் கொள்ள வேண்டும் என நாங்கள் எதிர்பார்த்திருந்தோம். ஆனால் இன்றைக்கு நாங்கள் தேடி பார்க்கின்ற பொழுது 1300 மில்லியன் ரூபாயாக அது அதிகரித்தது. அப்ப அந்த வகையில் நாங்கள் எதிர்பார்த்ததை விட அதிகமான வருமானம் இன்றைக்கு கிடைத்திருக்கின்றது. அதனால் அடுத்த வருடம் கூடுதலான வேலைகளை மக்களுக்கு செய்ய முடியும் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். அது மாத்திரமல்ல, வாகன இறக்குமதியின் மூலமாக 1.2 பில்லியன் ரூபாய் எங்களுக்கு வருமானமாக கிடைத்தது. அது மாத்திரமல்ல, இன்னைக்கு டாலர் எடுத்துக்கொண்டால் கடந்த காலத்தில் 380 மில்லியன் டாலராக இருந்த டாலர் தொகை இன்றைக்கு 6.9 பில்லியன் டாலராக அதிகரித்திருக்கிறது. அந்த வகையில் அன்பர்களே, நாட்டினுடைய பொருளாதாரம் இன்றைக்கு ஒரு ஸ்திரமான நிலைக்கு வந்திருக்கு. இதை மேலும் வலுவூட்ட வேண்டிய தேவை இருக்கும். அதை மேலும் வலுவூட்ட வேண்டும் என்றால், மேலும் ஸ்திரமான நிலைக்கு கொண்டு வர வேண்டும் என்றால் மக்களுடைய ஆதரவு அத்தியாவசியமானது. அப்ப அந்த வகையில் தான் நாங்கள் இன்றைக்கு எமது நாட்டை ஆட்டி படைத்துக் கொண்டிருந்த, உங்கள் எல்லோருக்குமே தெரியும், போதை பொருள் என்பது இந்த நாட்டை நாசமாக்கிய ஒரு செயற்பாடாக பண்மையில் வருகின்ற செய்திகளை நீங்கள் பார்ப்பீர்களாக இருந்தால், நாட்டில் இன்னொரு அரசாங்கம், பாதாள உலக அரசாங்கம் ஒன்று இருந்திருக்கிறது. அவர்கள் தான் இந்த நாட்டினுடைய அனைத்தையும் தீர்மானிக்கின்றவர்களாக. அங்க பொதுவாக இலங்கையில் மாத்திரமல்ல, இன்றைக்கு வடமாகாணத்தை எடுத்துக்கொண்டால் கூட, யாழ் மாவட்டத்தை எடுத்துக்கொண்டால் கூட, இன்றைக்கு இங்கு இருக்கின்ற போதைப் பொருள் வியாபாரிகள் அல்லது அவர்களுடைய கட்ட பஞ்சாயத்தை இடம்பெறுகின்ற, அவர்களுடைய அடக்குமுறை மீளுகின்ற, அவர்களுடைய வாழ்வெட்டு கும்பலுடைய அராஜகம் தலைவிரித்து ஆடுகின்ற ஒரு சூழல் காணப்பட்டது. நாங்கள் இப்பொழுது அவைகளை முழுதாக இல்லாது ஒழிப்பதற்கு, முற்றாக கட்டுப்படுத்துவதற்கு ஏதுவான நடவடிக்கை நாங்கள் எடுத்து வருகின்றோம். அதனால் இதற்கு நாங்கள் வெறும் பார்வையாளர்களாக இருப்பதன் மூலமாக மாத்திரம் இவைகளை வெற்றிக் கொள்ள முடியாது. அதனால் இப்பொழுது நாங்கள் ஆரம்பித்திருக்கின்றோம். இந்த நாட்டில் லஞ்ச ஊழல், மோசடி, அதிகார துஷ்பிரயோகம், வீண்வரையம் போன்றவற்றை நிறுத்தி நாட்டு மக்களுக்கு நன்மையை பயக்கக்கூடிய வேலைகளை நாங்கள் முன்னெடுத்து வருகின்றோம். அந்த வகையில் இந்த ஒரு வருடத்துக்கு பிறகு நாங்கள் திரும்பி பார்க்கின்ற பொழுது நாங்களும் திருப்திப்படுகின்றோம். எங்களுடைய மனசாட்சியும் சொல்லுகின்றது, நல்ல முறையில் நாடு நகர்ந்து கொண்டிருக்கின்றது. அந்த நாட்டை மேலும் வலுவான நிலைக்கு உள்ளாக்கி நாட்டு மக்கள் முகம் கொடுக்கின்ற ஏனைய பிரச்சனைகள், இப்பொழுது நாங்கள் ஓரளவு பொருளாதாரத்தை கட்டியெழுக்கின்ற போதிலும் கூட, ஓரளவுக்கு நாங்கள் வருமானங்களை அதிகரித்துக் கொண்டிருந்த போதிலும் கூட,
இன்னும் கூட மக்களுக்கு போதுமான வசதி வாய்ப்புகளை செய்து கொடுப்பதற்கு முடியாது. அதனால் எதிர்வரும் காலங்களில் எங்களுடைய இலக்கு தான் வேறு எதுவுமல்ல, மக்கள் நலன் சார்ந்த நடவடிக்கைகளை முன்னெடுப்பது. அந்த நடவடிக்கைகளை முன்னெடுப்பதற்கு அதனுடைய ஒரு அங்கமாக இன்றைக்கு விசேடமாக இன்றைக்கு உங்களுக்கான அந்த வீடுகளுக்கான சான்றிதழ்களை வழங்குவதற்கு ஏதுவான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கின்றது. அதனால் அன்பர்களே, சகோதர சகோதரிகளே, எங்களால் வழங்கப்படுகின்ற அந்த தொகையை நல்ல முறையில் பயன்படுத்துங்கள், நல்ல முறையில் வீடுகளை அமைத்துக் கொள்ளுங்கள். மேலதிகமான உங்களுக்கு உதவிகள் தேவையாக இருக்குமாக இருந்தால், மேலதிகமான உங்களுடைய கிராமங்கள் இருக்கின்ற வீதிகள் புனரமைக்கப்பட வேண்டுமாக இருந்தால், மேலதிகமாக உங்களுடைய விவசாய கிராமமா மீன்பிடி கிராமமா அவைகளை முன்னேற்றுவதற்கான நடவடிக்கை எடுக்க வேண்டுமாக இருந்தால் நிச்சயமாக வாருங்கள், எங்களை சந்தியுங்கள், எங்களிடம் தெரிவிங்கள். நிச்சயமாக அதற்கும் நாங்கள் படிப்படியாக இந்த யாழ்ப்பாணத்தை நல்ல முறையில் நல்லதுபோல் யாழ்ப்பாணமாக கட்டி எழுப்புவதற்கு நடவடிக்கை எடுப்போம் என்று கூறிக்கொண்டு இங்கு வருகை தந்த உங்கள் அனைவருக்கும் எனது நன்றியும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். கோயிலாம்பிள்ளை சந்திரசேகரன், ஊராத்துறை பிரதேச செயலாளரைச் சேர்ந்த கோயிலாம்பிள்ளை சந்திரசேகரன், ஊராத்துறை பிரதேச செயலகத்தைச் சேர்ந்த சகாயராசா கனிகராசா எங்களோடு கேட்டுக்கொள்கின்றோம். சான்றிதழ் மற்றும் தென்னங்கன்று இரண்டையும் ஒன்றாக பெற்றுக்கொள்ள காரநேயர் பிரதேச செயலகம் சிவசம்பு திருச்செல்வம் அமைச்சர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு தொடர்ந்து சான்றிதழ் வழங்குவதற்காக கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் தொடர்ந்து மதிந்த சாந்தரூபன், பிரதேச செயலகத்தைச் சேர்ந்த அப்துல் ரஹீம் ரசீத், யாழ்ப்பாணம் பிரதேச செயலகத்தைச் சேர்ந்த கமீன் சுபையா, நல்லூர் பிரதேச செயலகத்தைச் சேர்ந்த